நீ கேட்ட மாதிரி மண்ணு சோறு ரெண்டுத்தையும் கொண்டு என்ன செய்ய? ரெண்டுத்தையும் சேர்த்து கலப்பா. எனக்கு என்ன போச்சு? தக்காளி சோறு, தயிர் சோறு, சுண்டி சோறுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன சோறு? மண் சோறு. மண் வாசனை தான் பார்த்திருக்கேன், இதெல்லாம் பார்த்ததே இல்லை. நாய்க்கு வச்சா கூட 4 தெரு தள்ளி போய் நிற்கும். யாருக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுறீங்க? எல்லாம் உனக்காக. அப்படியா? மாப்பிள, ஏன் சோத்துல மண்ணை போடலாமா? இது சாதாரண மண் இல்லப்பா, சிவந்த மண்ணா? தெய்வீக மண். நீ திரும்ப கிடைச்சா அங்காளம்மன் கோயில் மண் எடுத்து சோத்துல பசஞ்சு உன்னை மண் சோறு திங்க வைக்கிறதா உங்க அக்கா பிரார்த்தனை பண்ணிருக்காங்க. இப்படி ஒரு அக்கா தேவையா? தெய்வீக அக்கா. மறந்துட்டேன். அதுக்காக நான் திரும்பி கிடைக்கணுன்றதுக்காக அவங்க பண்ண பிரார்த்தனைய பார்த்தா நான் திரும்பி வராத இடத்துக்கு போயிடும் போல இருக்கேன். மாப்பிள, தற்சமயத்துக்கு என்ன விட்டுட்டேன். உங்க அக்கா சத்தியம், என் உடம்பே அக்கா சத்தியத்தை நிறைவேற்றணும். என் உடம்பை நான் காப்பாற்றணும். அக்கா சத்தியம். மண்ணைய சோத்திய எப்படி கலந்தீங்க? இப்படி கலந்தோம். அதுல அடிவிட்ட மடையா? 1க்கு 4, 1க்கு 6, 1க்கு 8. முதே தெரியுது. அனுமத்தை அடுத்த உருண்டை. தண்ணி 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 இல்லாம சாப்பிடுறோம். அக்கா வேண்டுதலா? பிட்ட பிடிக்கும். என்ன பறந்த வளர்க்குற மண் சோத்தை இப்படி கொடுக்குறியே. மாப்பிள, உன்ன என்ன வேண்டுதல் இருக்கு? அடுத்தது அம்மன் கோயில்ல தீ மிதிக்கிறது. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணி. ஐயோ, ஏற்பாடு பண்ணியா? ஆமா, சும்மா ஒரு 100 அடி நீளத்துக்கு விறகு கட்டெல்லாம் போட்டு தீயெல்லாம் பரப்ப சொல்லி நம்ம போனது சும்மா அப்படியே ஜாலியா நடந்துட்டு வந்துடலாம். ஜாலியா? எங்க அக்கா வச்ச சத்தியத்துக்காக 100 அடி என்ன 1000 அடியில நடந்து காட்டுற. ஒரு வழி பண்ணுவாங்க போல இருக்க. மாப்பிள, நான் வச்சுமா? எங்க போற? சாப்பிடு. சரி, அது சாட்டா போகுது. நிறைய எடுத்து சாப்பிடு. நிறையவா? இது போதுமா? ஐயோ.